ஹலோ மக்களே! என்னடா இது கேண்டில வச்சுட்டு உட்காந்துருக்கோம் பார்க்குறீங்களா? இது கேண்டில் லைட் டின்னர் இல்லங்க. கேண்டிலோட தான் டின்னர் மட்டும் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே. ஏன்னா, இங்க கரண்ட் சுத்தமா போயிடுச்சு. ஸோ, அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபால் சீசனுக்காக வச்ச அந்த சென்டட் கேண்டில் எடுத்து ஏத்தி வச்சுட்டோம். ஸோ, இத வச்சு நம்ம நைட் ஃபுல்லா ஒட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ, அதனால அத யூஸ் பண்ணிட்டுருந்தோம். ஆனா, விளக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னோனே என்னதான் இருந்தாலும் நம்ம விளக்குல ஏத்தி வச்ச மாரி வெளிச்சம் எங்கேயாச்சும் கிடைக்குமா? அதனால எட்றா எண்ணெய திரிநூல போட்டு ஏத்தியாச்சு. ஸோ மணி இப்போ ஒரு 3 மணிலேருந்து 4 மணி அந்த மாரி விடியறதுக்கு பார்த்துட்ருக்கு. நாங்க டார்ச் லைட்ட வச்சும் செக் பண்ணி பார்த்தோம். தண்ணி ஏதாச்சும் வெளில வந்திருக்கா? இல்ல என்ன மாரி சிச்சுவேஷன்? பேட்டரி டெட் ஆயிடுச்சு. அண்ட் என் சார்ஜஸ் எல்லாமே போயிடுச்சு. பேக்கப்பா வச்சிருந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ, இங்க கேஸ் அடுப்பு கிடையாது. ஃபுல்லாவே எலக்ட்ரிக் தான். ஈவன் நம்ம எத ஹீட் பண்ணாலும் நமக்கு தேவை அ எலக்ட்ரிக் கரண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். ஸோ, அதனால எங்களால எதுவும் முடியல. ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர தொடங்குனுச்சு. ஸோ, தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும், சன்ன பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஃபைனலி காலையில வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு அ எல்லா கிளியர் கிளவுட்ஸ பார்த்தோம். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. தண்ணி கீழ இல்லங்க. எல்லாம் போயிடுச்சு. பட் என்ன ஆகுன்றத பார்ப்போம்.